எத்தனை வருஷம் உங்களை ஏமாத்திருப்பாங்க எல்லாரும். நீங்க எத்தனை நாள் ஜெபம் பண்ணிருப்பீங்க தானே? எங்க சொந்தக்காரங்களாம் என்ன ஏமாத்திட்டாங்க, எங்களை ஏமாத்தி எங்க சொத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்புறம் எங்களுடைய சொந்தக்காரங்க எங்களை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, விரட்டி விட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். வேலை ஸ்தலத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். உரிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை தட்டி பறிச்சிருப்பாங்க. பல இடங்கள்ல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோங்கிற காரணத்தினாலே தட்டி வச்சாங்க. நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டியா, உன் எப்படி மேலே வரேன் பாருன்னு சொல்லி, ஒருவேளை அது கவர்மெண்ட் வேலையா இருக்கும், நீங்க மேலே வரக்கூடாதபடிக்கு அவர்கள் தட்டி வைத்திருப்பார்கள். காரணம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, நம்ம ஆண்டவரை பத்தி பேசுனது, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தது. இது வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்தை போல, இது வரைக்கும் நம்மை துக்கப்படுத்தின காரியங்கள், நம்முடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஏமாளியை போல நம்ம நன்மை செய்து தீங்கு அனுபவிச்சிருப்போம். இந்த 430 வருஷம் அவர்களுக்கு நடந்தது. ஒருவேளை அது உங்களுக்கு 1 வருஷமா இருக்கும், 2 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும். அக்கா தங்கச்சிகளால், அண்ணன் தம்பிகளால் ஏமாற்றப்பட்டிருப்போம். நம்முடைய அநியாயமாய் நம்முடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. நல்லா உழைச்சிருப்போம், நம்ம காசு கொடுத்துருக்க மாட்டோம், எல்லாம் செஞ்சிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, அவன் கொள்ளையிட போகிற வருஷம் அவனே கொண்டு வந்து மொத்தத்தையும் தரப்போறான். அவனே கொண்டு வந்து எல்லாத்தையும் திருப்பி தரப்போறான். ஏன் தரப்போறான்? அவனுக்கு ஏற்பட போகிற வாதை, நமக்கு ஏற்பட போகிற ஆசீர்வாதம், இந்த டிஃபரன்ஸை அவன் பார்க்க போறான். அவன் பார்த்து மொத்தத்தையும் நம்ம கையில் கலந்து கொடுக்க போறான்.